பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியனுக்கு இப்போ ராஜியை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. கோமதி தான் கதிர்க்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ண விஷயம் தெரிய வருது. எங்கிட்டயே இவ்வளோ பெரிய உண்மையை நீ மறைச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதி இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தாங்க, அதுக்காக உங்ககிட்ட நான் எத்தனை தடவை வேணாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் எத்தனையோ நாள் தவிச்சிருக்கேங்க. ஆனால் சொன்னால் எங்கே தாங்கிக்க மாட்டீங்களோ நினச்சிக்கிட்டு என்னால் சொல்லவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட என் பொண்டாட்டி சொக்க தங்கம் என்கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சது இல்லைன்னு சொல்லி உன்னை அளவுக்கு மீறி நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு நீ இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜ் இருந்துட்டு மாமா எல்லா தப்பும் என் மேலே தான் மாமா, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் தயவு செஞ்சு எனக்காக அத்தையை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்கள் அத்தையும் உங்களையும் மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா, வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் எதுவுமே தெரியாத ஒரு முட்டாளாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு அவர் பாட்டை கிளம்பி போயிடுறாரு. உங்கள் அப்பா போய் இவ்வளோ நேரம் ஆச்சுடா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. இல்லைம்மா நீங்கள் கூட எங்ககிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டீங்கள அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியனை தேடி எல்லாருமே ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரபம் முடிச்சிருக்காங்க.